அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். ஈமச்சடங்கை நாம் இணைந்து செய்வோம் என்று பரதன் கூறியதை சத்துருக்கன் ஏற்றம். பாடல் எண் 981. நாம் அன்பால் இணைந்தவரின் நற்பயணம் நிகழ வைப்போம், யாம் அன்பால் இதை செய்தே யாண்டும் எந்தை மகிழ வைப்போம். பூமனமே என்றவனே பேசும் இன்பம் நிகழ்த்தினனே, தாமதியா இளவருமே தான் ஒப்பி நெகிழ்ந்தனனே. இதுவே 981வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நாம் அன்பால் இணைந்தவரின் நற்பயணம் நிகழ வைப்போம் என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க தம்பியே சத்ருக்கனே, நாம் நம்முடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை நம்முடைய ஒன்றுபட்ட அன்பான உள்ளத்தால் இணைந்து நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய தந்தையின் ஆன்மாவானது மேற்கொள்ளக்கூடிய அந்த இறுதி பயணமானது தந்தையுடைய ஆன்மா அடையக்கூடிய இன்பத்தினால் நம்முடைய ஒற்றுமையான அந்த செயல்பாட்டை பார்த்து தந்தையுடைய ஆன்மா இன்ப மகிழ்வடைந்து அவ்வாறு இன்ப நிறைவினை அடையக்கூடிய அந்த காரணத்தால் அந்த ஆன்மா செய்யக்கூடிய அந்த இன்ப பயணமானது சொர்க்கத்தை நோக்கிய அந்த அருமையான சிறந்த நல்ல பயணமாக அந்த பயணம் நிகழ வைப்போம். யாமன்பால் இதை செய்தே யாண்டும் எந்தை மகிழ வைப்போம். நாம் இருவரும் கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த பணியை நாம் நம்மிடையே கொண்டிருக்கக்கூடிய அன்பினாலும் தந்தை மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய பெரும் பாசத்தினாலும் அந்த பணியை நாம் நல்ல முறையிலே செய்து அதன் மூலமாக நம்முடைய தந்தையின் ஆன்மாவானது எல்லா காலத்திலும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வகையிலே நாம் அந்த பணியை செய்து முடிப்போம். பூமனமே என்றவனே பேசும் இன்பம் நிகழ்த்தினனே, பூ போன்ற மனம் கொண்டவனே என்று தன்னுடைய தம்பியிடம் அதை கூறியவாறே அவ்வாறு பேசுவதால் ஏற்படக்கூடிய இன்பத்தை அந்த தம்பிக்கு அவன் வழங்கினான். தாமதியா இளவருமே தான் ஒப்பி நெகிழ்ந்தனனே. அவ்வாறு தன்னுடைய தமையனாகிய பரதன் கூறியதை கேட்டதும் சற்றும் தாமதிக்காமல் அந்த இளவராகிய சத்துருக்கனும் தமையன் கூறிய அந்த வார்த்தைகளுக்கு உடன்பட்டு அவ்வாறே செய்வோம் அண்ணா என்று கூறி உள்ளம் நெகிழ்ந்து போனான். இதுவே 981வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 982வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.